ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு எப்படி முளைக்கட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு. பாருங்கள், நல்லா நான் எடுத்து நைட்டே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாகவே ஊறி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இங்கே பாருங்கள், அப்பயே கொஞ்சம் 1 2 பாருங்க வந்துருச்சு பாருங்கள் அழகாக. இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு துணியிலையே இல்லை நான் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்தாவே நல்லா வந்துடும். நான் வந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடும். ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா க்ளீனாக வடிகட்டிட்டு மறுநாள் என்ன செய்யணும், பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைனா வெள்ளை துணியில் போட்டு கூட கட்டி வைக்கலாம். நான் பாத்திரத்தில் தான் வைப்பேன். பாருங்கள், பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு நான் முளைத்து வரும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம முளைக்கட்டுறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டு திரும்ப தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அழகாக முளைப்பு. இதை நான் கொஞ்சம் எடுத்து அப்பப்போ தேவைப்படுறப்ப நான் 3 நாள் வச்சு நான் சாப்பிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கும் நல்லா சுண்டல் மாரி தாளித்து கொடுப்பேன். நம்ம சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நான் சண்டே காலையிலேருந்து மதியம் என்ன வேலை செய்ய போகிறேன்னு அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அப்புறம் உளுந்து கஞ்சி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு உளுந்து கஞ்சி, துணி வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து காய போட்டுருவோங்க. நல்ல வெயில் அடிக்குது. காய வச்சுட்டு வந்துட்டேங்க. சாதம் வைக்கிறது தண்ணி வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ தொடர்ந்து துணி காய வச்சுட்டேன். சாதம் வெந்துட்டுருக்குங்க. இந்தாண்டு குழம்பு நல்லா தாளித்து கொதிச்சிட்ருக்குது. இப்போ மீன் இதுக்கு நான் தேவையான மீன் குழம்புக்கு எடுத்துக்கிட்டு மீதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கும். நான் வீட்டுத்தூள் தான் போடுவேன், அரைச்ச தூள் எல்லாமே அதில் கலந்துருக்குதுங்களா போடுவேன். இப்போ நம்ம மீன் ஒவ்வொன்றா அதை வச்சுட்டோம். சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா தடவிட்டோம். கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம்னா கூட பரவாயில்ல, அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். இன்னும் பொடி தோசை கேட்டாங்கங்க. அதனால என்ன பண்ணுறேன் பாருங்கள், பொடி தோசை தான் ஊற்றிட்டு அவங்களுக்கு இதே போல் நம்ம கொடுக்கும்போது நல்லாயிருக்குங்க. இந்தமாரி ஊற்றி கொடுங்க பசங்க கேட்டாங்கன்னா. குழம்பு நல்லா கொதிச்சு வரணுங்க. இந்த டைம் நம்ம இந்த பக்கம் நான் மீன் பொரிச்சிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக மீன் பொரிச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் இங்கே நல்லா மீன் போடும். இங்கே பாருங்கள், நல்லா தலை பெருசாக இருக்குது பாருங்கள். மீனை போட்டுருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுருக்கோம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரகம் தேங்காவும் நல்லா அரைச்சி ஊற்றும் போது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் மீன் இந்த பக்கம் மீனும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம தோசை பரட்டி போடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் அழகாக எடுக்கலாங்க பாருங்கள். சூப்பராக இப்போ நான் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சு. இன்றைக்கி சண்டே. அப்படியே வரிசையாக பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் சாதம் கொடுத்துட்டு துணியெலாம் காய வச்சுட்டு மீன் குழம்பு மீன் வறுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பசங்களோட லஞ்சு டவுலு அப்புறம் அவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்ல மண்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துறேன். என் பையனுக்கு என் பொண்ணுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், சாதம், மீன் குழம்புல உள்ள மீன் வறுத்துருக்கு, முட்டை. இது நார்த்தம் ஊறுகாய், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்த்தம் ஊறுகாய். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சுட்டு நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பசங்க சாப்பிட்டாலும் நான் என் பையனுக்கு ஒரு வாய் எப்போதும் ஊட்டி விடுவேன். நிதிஷுக்கு வாங்க செல்லம், இங்கே வாங்க, இந்த அடிப்பட்டு கட்டுங்க. எப்போதுமே பையனுக்கு நான் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு ஊட்டி விட்டா ரொம்ப பிடிக்கும். அம்மா நீங்கள் கொஞ்சம் காட்டுங்க. இப்போ நான் சாப்பிட்றேன்.
இவ்வளோதாங்க, நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.